வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் மணக்க ஒரு சிக்கன் குழம்பு தான் செய்ய போகிறோம். ரொம்ப மெனக்கெட்டு வறுத்தரைச்சி செய்யாமல் ரொம்ப சுலபமாக இந்த சிக்கன் குழம்பு நான் செஞ்சுருக்கேன். 1 கிலோ சிக்கனில் இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 துண்டு பட்டை, 5 கிராம்பு, 3 ஏலக்காய், 2 கொத்து கறிவேப்பிலை, 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை 1-2 நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டு பிரட்டி விட்டுடலாம். இதோடைய ஒரு பெரிய வெங்காயத்தையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் போட்டு வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா செவக்கிற அளவுக்கு வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. 200 கிராம் அளவுக்கு 2 தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளையும் சேர்த்து தக்காளியை நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிடலாம். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதங்கிடுச்சு. இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிறதுக்கு ஒரு 3-4 நிமிஷம் பிடிக்கும். அடி பிடிக்கிற மாதிரி இருக்கிறதால கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விட்டுறலாம். இப்போ இதில் 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். இது வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் தான். இதோடைய 50 கிராம் அளவுக்கு கடையில் வாங்கின சிக்கன் மசாலா தூள். உங்களுக்கு எந்த பிராண்டு பிடிக்குமோ அதை போட்டுக்கோங்க. மசாலா தூள் சேர்த்து கலந்து விட்ட பிறகு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி சேர்த்து கலந்து விட்ட பிறகு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். எண்ணெய் தெளிஞ்சு மேலே வர்ற அளவுக்கு கொதித்து வந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம கழுவி எடுத்து வச்சுருந்த 1 கிலோ சிக்கனை போட்டுடலாம். 1 நிமிஷம் சிக்கனை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதை மூடி வச்சிடலாம். அதிகப்படியான தீயில் ஒரு 5 நிமிஷமும், குறைஞ்ச தீயில் ஒரு 10 நிமிஷமும் வேக விட்டுடலாம். இடையில் கலந்து விடணும். மிக்ஸி ஜாரில் ஒரு 10-12 சின்ன வெங்காயம், 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாம். 15 நிமிஷம் சிக்கனை வேக விட்டுருந்தோம். சிக்கன் எந்த அளவுக்கு மிருதுவாக வெந்திருக்குன்னு பாருங்கள். குறைஞ்ச தீயில் வேக வைக்கிறதுனால மட்டும்தான் இந்த மாதிரி மிருதுவாக வேகும். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுதை ஊற்றிடலாம். கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அல்லது தண்ணி மாதிரி குழம்பு வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்ட பிறகு உப்பு சரிபார்த்து போட்டுக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் சேர்க்கிறேன். கலருக்காக நான் 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்க்கிறேன். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுறலாம். இப்போ இதை மூடி வைக்காமல் மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுறலாம். மணக்க அருமையான சுவையில் நம்மளோட குழம்பு கொதித்து வந்துருச்சு. இப்போ பொடியாக நறுக்கின மல்லி இலையை போட்டு கலந்து விட்டு இறக்கிடலாம். சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்கும் பொருத்தமாக அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த சிக்கன் குழம்பை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.